ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய பிரதானமான சூத்திரதாரி என்று சொல்லி கடந்த வாரம் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரத் வீரசேகர் இருக்கார் தானே, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, சுரேஷ் சாலேவுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு புதுசாக ஒரு விளக்கம் என்று சொல்லியிருக்கார். எனவே அவர் என்னதான் சொல்லியிருக்கார் என்பது சம்பந்தமாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இலங்கை மத்திய வங்கி மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இன்று திங்கட்கிழமையிலிருந்து நடைமுறைக்கு வருகின்ற முக்கியமான அறிவிப்பு, குறிப்பாக நகைகளை அடகு வைப்போர், வாகனங்களை கொள்வனவு செய்வோர் ஆகியோருக்கான முக்கியமான ஒரு அறிவிப்பு. எனவே அது குறித்தும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் பிக்குமார் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது, அதனையும் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 25ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு மிக முக்கியமான சூத்திரதாரியாக இருந்தவர், தாக்குதலை திட்டமிட்டவர், வழி நடத்தினவர், ஒழுங்கமைச்சவர் எல்லாமே சுரேஷ் சாலே தான். ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே தான் என்று சொல்லி கடந்த வாரம் நீதிமன்றத்தில் ஆதாரங்களோட முன்வைக்கப்பட்டிருந்தது. பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் எல்லா ஆதாரங்களையும் 14 பக்கங்கள் அடங்கின ஆதாரங்கள் சொன்னவர் தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரத் வீரசேகர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது பொய் என்று சொல்லியிருக்கார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. அதில் நாமல் ராஜபக்ச, சரத் வீரசேகர இந்த மாதிரி நிறைய பேர் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் உரையாற்றினவர்கள். அதில் தான் சரத் வீரசேகர இந்த கருத்தை சொல்லியிருக்கார். என்னென்னு சொன்னால், வெளிநாட்டில் வசிக்கிற ஆசாத் மௌலானாவினுடைய கதையை கேட்டுக்கொண்டு அவர் கொடுத்த வாக்குமூலத்தை மட்டும் அடிப்படையாக வச்சுக்கொண்டு எப்படி நீங்கள் சுரேஷ் சாலையை குற்றஞ்சாட்டுவீங்கள்? இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது, இது முழுக்க முழுக்க சஹ்ரான் தான் காரணம் என்று சொல்லி. எனவே மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை மேல எந்த விதமான குற்றமும் இல்லை என்று சொல்லி இப்படியாக உரையாற்றி இருக்கின்றார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சரத் வீரசேகர அவர்கள். இலங்கை மத்திய வங்கி மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இன்று திங்கட்கிழமையிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது. ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துட்டது. அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால், வாகனம் வாங்குவோர்களுக்கும் மற்றது நகை அடகு வைப்பவர்களுக்கு, தங்கத்தை அடகு வைப்பவர்களுக்கான அறிவித்தல். முதல்ல வாகனம் வாங்குவோர்களுக்கான அறிவித்தல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு வாகனம் ஒன்று வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்கள்? உங்களோட கையில் இருக்கிற கொஞ்சம் காசை போட்டுட்டு மிச்சத்தை லோன் எடுப்பீங்க, கிரெடிட் எடுப்பீங்க தானே. பேங்க்லேயோ அல்லது எங்கேயாவது கிரெடிட் கம்பெனிகளையோ கிரெடிட் எடுப்பீங்க. இனி அந்த கிரெடிட் தொகை இருக்குது தானே, அது இன்றிலிருந்து மட்டுப்படுத்தப்படுகிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய அளவு லோனை உங்களால் எடுக்க முடியாது இன்றையிலிருந்து. அதாவது 40% லோன் மட்டும்தான் அவர்கள் தருவார்கள். மிச்சம் 60% நீங்கள் உங்களுடைய கை காசை போடணும். அதை டவுன் பேமெண்ட் என்று சொல்கிறது. எனவே அந்த டவுன் பேமெண்ட்டினுடைய தொகை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, லோனினுடைய தொகை குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உதாரணமாக ஒரு வாகனம் வாங்க போறீங்க, அந்த வாகனம் 1 கோடி ரூபான்னு வையுங்களேன். அப்போ அந்த 1 கோடி ரூபாயில் 60 லட்சம் ரூபா நீங்கள் உங்களோட கையால் போடணும். மிச்சம் 40 லட்சம் ரூபா மட்டும்தான் நீங்கள் லோன் எடுக்க முடியும். ஏன் இந்த நடைமுறை என்று சொல்லி நான் பிறகு சொல்கிறேன். இது முதலாவது நடைமுறை. இது எந்தெந்த வாகனங்களுக்கு பொருந்தும் என்று சொன்னால், ஒன்று கார்கள், சாதாரணமாக நாங்கள் அன்றாடம் பாவிக்கிற கார்களுக்கு பொருந்தும். அடுத்தது எஸ்யூவிக்கு பொருந்தும். வேன், மற்றது ஆட்டோ, இந்த மாதிரியான வாகனங்களுக்கு தான் இது பொருந்தும். அதே நேரம் பெரிய வாகனங்கள் எடுக்க போறீங்கன்னு சொன்னால், லொரியாக இருக்கலாம், ட்ரக்காக இருக்கலாம், அல்லது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ன்னு சொன்னால், இப்போ பஸ் இருக்குது தானே, பஸ் எடுத்து நீங்கள் பிஸ்னஸுக்காக பயன்படுத்தலாம் தானே. அந்த மாதிரி பெரிய வெஹிக்கிள்ஸ் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் 60% உங்களுக்கு லோன் கிடைக்கும். நீங்கள் 40% டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் கையால் கொடுக்க வேண்டியிருக்கும். இது ஒரு அடிப்படையான தகவல். இருந்தாலும் நீங்கள் வாகனம் எடுக்க ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்னால், நீங்கள் சம்மந்தப்பட்ட அந்த கிரெடிட் கம்பெனியோட அல்லது பேங்கோட கதைச்சி போட்டு அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. அதே மாதிரி இந்த எல்சி என்று சொல்லுவது தானே, லெட்டர் ஆஃப் கிரெடிட் என்று சொல்லி, அதாவது நீங்கள் ஒரு கடனோட பெறப்போறீங்க, அதுக்கான அந்த முன் லெட்டர் உண்டு, அது நீங்கள் ஏற்கனவே எடுத்திருந்தா, இப்போ இந்தியிலேருந்து அது நடைமுறைக்கு வருது, ஏற்கனவே அது உங்களோட கையில் இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு இது செல்லுபடியாகாது என்று சொல்லப்படுது. இதுக்கு முதல் இருந்த நடைமுறை என்னவோ அதுதான் உங்களுக்கு பொருந்தும். ஆனால் இருந்து புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு நடைமுறை உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, தங்க நகைகள் இருக்குது தானே, தங்க நகைகளை இந்தியிலிருந்து நீங்கள் அடகு வைக்கும் போது வரக்கூடிய பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொன்னால்,
ஒரு நகையினுடைய சந்தை பெறுமதி இருக்குன்னு தானே, அந்த சந்தை பெறுமதியினுடைய 70% மட்டும்தான் நீங்கள் வந்து அடகு தொகையாக பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ உதாரணமாக உங்கள்கிட்ட ஒரு தங்கச்சங்கிலி இருக்குன்னு வைங்களேன், அந்த தங்கச்சங்கிலியினுடைய பெறுமதி வந்து 1 லட்சம் ரூபான்னு வைங்களேன். அப்போ நீங்கள் கொண்ட பேங்கில் கொண்ட அடகு வைக்கும்போது உங்களுக்கு 1 லட்சம் ரூபா தரமாட்டணும். ஏற்கனவே 1 லட்சம் அப்படியே ஃபுல்லாக தரமாட்டணும், அதில் கொஞ்சம் குறைச்சி தான் திரும்பினோம். இருந்தாலும் மேக்ஸிமம் நீங்கள் நெருக்கி ஒரு 95,000 90,000 கிட்ட கேட்கலாம் தானே. ஆனால் இனி வந்து அப்படி கேட்க முடியாது. உங்களுக்கு 70,000 ரூபா காசு மட்டும்தான் தெரிவினம். ஏன்னு சொன்னால் எந்த ஒரு நகையினுடைய சந்தை பெறுமதியினுடைய 70% மட்டும்தான் இனி வங்கிகளோ அல்லது அடகு நிறுவனங்களோ உங்களுக்கு தரும் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இந்த கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கான காரணம் வந்து தற்போதைய பொருளாதார நெருக்கடி. அந்த பொருளாதார நெருக்கடியை வந்து இன்னும் நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடாது, அதை எப்படியாவது சமாளித்து கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ளணும் என்றக்காகத்தான் இந்த கட்டுப்பாடு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது அரசாங்கம் சுருக்கமாக என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இப்போதைக்கு வாகனங்கள் வாங்காதீங்கப்பா, இப்போதைக்கு நகைகளை கொண்டு போயிட்டு அடகு வைக்காதீங்கப்பா, பேசாமல் இருங்க என்று சொல்லுது. அதை தான் சுற்றி வளைச்சு இப்படி சொல்லுகிறார்கள். ஏன்னு சொன்னால் கண்டபடி காசை வந்து வெளியில் விட முடியாது, டாலர்ஸை வந்து வெளியில் விட முடியாது. வெளியில் விட்டால் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை வந்து இன்னும் பல மடங்கு பிரச்சனையாக மாறிடும். எனவே டாலர்ஸை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ளணும். மற்றது மக்களும் வந்து கண்டபடி கடன் சுமையை ஏற்றி வாகனங்களை வாங்கி நகைகளை அடகு வச்சு ஒரு பொருளாதார பிரச்சனைக்குள்ள வந்து சிக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே போல அந்நிய செலாவணி இருக்குத்தானே, அதை வந்து ஒரு ஸ்டேபிளாக வைத்திருப்பதற்காகவும் இந்த புதிய திட்டத்தை தாங்கள் அறிவித்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி கூறுகிறது. இது வந்து தற்காலிகமாகத்தான் இருக்கும். இந்த பொருளாதார பிரச்சனைகள் நெருக்கடியெல்லாம் தீரும் வரைக்கும் தற்காலிகமாக இருக்கும். பிறகு பொருளாதார பிரச்சனை எல்லாம் ஷார்ட் அவுட் ஆகி ரூபாவினுடைய பெறுமதி எல்லாம் அதிகரித்து எல்லாம் ஓகே என்று முடிய இது வந்து வித்ரோ பண்ணப்படும் என்று நினைக்கிறேன். எனவே மறு அறிவித்தல் வரும் வரை இது நடைமுறையில் இருக்கும் என்று சொல்லி இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. சர்வஜன அதிகாரம் என்று சொல்லி ஒரு கட்சி இருக்குத்தானே, அந்த கட்சியினுடைய தலைவர், அவருடைய பேர் வந்து திலித் ஜெயவீர. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், தான் வந்து நாட்டை பொறுப்பேற்பதற்கு தயாராக இருக்கிறேன், எந்த நேரத்திலும் நாட்டை பொறுப்பேற்று நல்ல முறையில் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கார். இலங்கையில் வச்சு சொல்லையில் ஆஸ்திரேலியாவில் போய் சொல்லியிருக்கார். அங்கே இருக்கக்கூடிய இலங்கையர்களை சந்தித்து ஒரு கூட்டத்தில் வந்து உரையாற்றியக்குள்ள திலித் ஜெயவீர இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கார். தன்னோட வந்து சிறந்த பொருளாதார திட்டம் இருக்குது, நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான ஐடியாக்கள் இருக்குது. இந்த அரசாங்கம் வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கல, ஆனால் என்னால் உருவாக்க முடியும். எனவே நான் வந்து நாட்டை பொறுப்பேற்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி திலித் ஜெயவீர வந்து சொல்லியிருக்கார் ஆஸ்திரேலியாவில் வச்சு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ தான் 2 நாளைக்கு முதல் அவருடைய கட்சியிற்கு தானே சர்வஜன அதிகாரம், அந்த கட்சியைச் சேர்ந்த தேசிய அமைப்பாளர் ஒரு ஆள் சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி, அதை அனுராதபுரத்தில் வந்து ஒரு சிறுமியை வந்து பிக்கூரால் வந்து சீரழித்தவர் தானே, அது சம்பந்தமாக அந்த சிறுமியைத்தான் குற்றஞ்சாட்டினவர் இந்த தேசிய அமைப்பாளர் குற்றஞ்சாட்டி ஒரு பிழையான கருத்தொன்றை சொல்லி அப்புறம் அதுக்கு வழக்கெல்லாம் போட்டு அது போய்கொண்டு ஒரு பக்கத்தால். எனவே இப்படியான பின்னணியில் வந்து தான் நாட்டை பொறுப்பேற்பேன் என்று சொல்லி அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்லியிருக்கார். எனவே அவருக்கு நாங்கள் சொல்லக்கூடியது, முதல்ல உங்களோட கட்சியில் இருக்கிறாக்களை வந்து திருத்துங்க, கட்சியில் இருக்கிறாக்களுக்கு வந்து நல்ல விதமாக கதைக்கிறதுக்கு பழக்குங்க, நல்ல சொற்களை பாவிக்கிறதுக்கு பழக்குங்கோ, அதுக்கு பிறகு நாட்டை வந்து பொறுப்படுங்க. ஆர்வனான்றது தானே. முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஒரு முறைப்பாடு ஒன்று கிடைத்திருக்கிறது. பொதுமக்களிடமிருந்து இந்த முறைப்பாடு வந்திருக்கிறது. என்னென்னு சொன்னால், முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்றொழிலாளர்கள் இருக்கணும் தானே, அவைக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி சீன அரசாங்கத்தால் வீடுகள் வழங்கப்பட்டதாம். அந்த பொறுத்து வீடு என்று இருக்குது தானே, அந்த பொறுத்து வீடுகள் வழங்கப்பட்டதாம். எத்தனை வீடுகள்னு சொன்னால் 64 வீடுகள். எப்போ வழங்கப்பட்டதுன்னு சொன்னால் 2024ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் வழங்கப்பட்டதாம். இப்போ வரைக்கும் அந்த வீடுகள் அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கவே இல்லை, பயனாளர்களுக்கு வந்து கொடுக்கவே இல்லையாம். அது அங்கே கிடந்து சக்கு பிடிக்குதாம் என்று சொல்லி பொதுமக்கள் முறைப்பாடு சொல்லியிருக்கிறார்கள். மொத்தம் 16 கண்டெய்னர்ஸில் வந்து இந்த வீடுகள் வந்திருக்குது. அப்போ சீன அரசாங்கம் 2 வருஷத்துக்கு முதலே கொடுத்துட்டுது. அப்போ கொடுத்தாத பொதுமக்கள்கிட்ட கொடுக்க வேண்டியானே, பயனாளிகளுக்கு கொடுக்க வேண்டியானே, கொடுத்தாவே சந்தோஷம் அந்த வீட்டில் இருப்பினம் தானே. அதை வச்சு பிளாக் பண்ணி அதை கொடுக்காமல் 2 வருஷமாக கிடந்து இழுபட்டு மழைக்குள்ளேயும் வெயிலுக்குள்ளேயும் கிடந்து சக்கு பிடிக்க வச்சிருக்காம் என்று சொல்லி பொதுமக்கள் முறைப்பாடு சொல்லியிருக்கிறார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 3 இடங்களில் வந்து இந்த வீடுகள் வந்து பறிக்கப்பட்டிருக்காம். ஒன்று வந்து நாயாறு, மற்றது வந்து முல்லைத்தீவு டவுன் ஏரியாவில், அடுத்தது வந்து மாத்தளன். இந்த 3 பகுதிகளிலையும் வந்து இந்த வீடுகள் கொண்டு போயிட்டு இறக்கி வைக்கப்பட்டிருக்காம். இன்றைக்கு இறக்கிச்சினமோ அண்டையிலேருந்து அப்படியே அதிலேயே கிடக்காம், பொதுமக்களுக்கு வழங்கலையாம் என்று சொல்லி இந்த மாதிரியான முறைப்பாடுகள் வர்றது இது நான் முதல் தடவையா? இதோட எத்தனையோ முறைப்பாடுகள் வந்துட்டுது. கமநல சேவைக்கு உளவு இயந்திரங்கள் வரும், அது விவசாயிகளுக்கு போகாது. அது கமநல சேவைக்குள்ளேயே கிடந்து உக்கி அந்த டயரெல்லாம் பழுதாகி கரல் பிடிச்சி இந்த மாதிரி ஒரு முறைப்பாடு கொஞ்சம் காலத்துக்கு முதல் வந்துச்சுது. பிறகு பார்த்தா பொருளாதார மத்திய நிலையங்களை கட்ட வேண்டியது, அது வந்து திறக்கிறேல, அது வந்து ஒருதற்குமே பயனில்லை, கிடந்து தூசு பிடிச்சி பாசி பிடிச்சி பிறகு அதுக்கு எல்லாம் மிருகங்கள் எல்லாம் வந்து போய் எல்லாம் பத்தியெல்லாம் விழும்பி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்கள், இந்த மாதிரி
எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ். அப்போ வெளிநாட்டு அரசாங்கங்களிடம் இருந்து அதை விட மிக முக்கியமானது மருத்துவமனைகளுக்கு நவீன இயந்திரங்களை கொண்டு வரது. அது வந்து பாவிக்கிறதில்ல, அது ஒரு ஓரமாக வச்சு போட்டு என்ன சாம்பிராணி புகையெல்லாம் காட்டி பூசியெல்லாம் செய்யறதுக்காக வச்சுக்கிறீங்க. அதை பாவிக்க வேண்டியானே, நல்லா பாவி என்று பாவிச்சு போட்டு பழுதா போனால் தூக்கி எறிஞ்சு போட்டு திருப்பி வேண்ட வேண்டியானே. ஆரை கேட்ட திறப்புறாங்க, எத்தனையோ நன்கொடை அமைப்புகள் எல்லாம் இருக்குது, கேட்ட திறப்போயினம் தானே. அப்பயே ஒன்றொன்றையும் பாவிக்காமல் வச்சிருக்கிற சொல்லி விளங்கவே இல்லை. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 64 வீடுகள் கிடந்து உக்குதாம் என்று சொல்லி இப்போ பொதுமக்கள் முறைப்பாடு சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. எனவே உரிய அதிகாரிகள் அதுக்குரிய உரிய அலுவலை பார்த்து குயிக்காக கொடுக்குற அலுவலை பார்க்கணும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணாம்பரிய தராசு ஒன்று இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிக்கு ஒரு ஆள் பயங்கர சந்தோஷமாக சிரிச்சு கொண்டு இருக்கிறார். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை ஒன்றை இருத்தி விட்டு கிடக்கு. அந்த பிக்கு இருக்கிற பக்கம் வந்து கீழே பதிவாக இருக்குது, அந்த சின்ன பிள்ளை இருக்கிற பக்கம் மேலே போகுது. அதாவது பிக்குக்கு சார்பாகத்தான் இந்த நீதி கொடுக்கப்படுதுன்றான் அந்த அர்த்தம். தராசு வந்து நீதியை தானே குறிக்கும். எனவே அது பிக்குவுக்கு சார்பாகத்தான் இருக்குன்னு சொல்லி அந்த பிக்கு சிரிக்கிறார். அந்த சின்ன பிள்ளை வந்து அழுகுது. பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கண் எல்லாத்தையும் கட்டி கொண்டு பேசாமல் இருக்கணும். எல்லாரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தில் இருக்கிற முக்கியமான ஆக்கள்லாம் பிரதமர் ஹரணி அமரசூரியல இருந்து அமைச்சர் சரோஜா போலில் இருந்து நிறைய பேர் வந்து எல்லாம் அரசாங்கத்தோட சம்மந்தப்பட்ட ஆக்கள்லாம். என்னென்று சொன்னால் பிக்குமாரை எதிர்த்து கதைக்கிறதுக்கும் அவர்களை கேள்வி கேட்கறதுக்கும் அரசாங்கத்தில் இருக்கிற ஆக்களை வந்து பயப்படினம் அப்படியே நிலைமை தான் இருக்குன்னு சொல்லி இந்த கருத்தோவியம் வந்து அழகாக எடுத்து காட்டுது. எனவே இந்த நிலைமை வந்து மாறணும். பிக்குவாக இருந்தானே எவராக இருந்தானே பிள்ளையண்டா பிள்ளைதான், அந்த ஒரு நிலைமை வந்து உருவாக்கப்படணும். அதுதான் எங்களுடைய விருப்பம். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.